ஒரு மனிதன் ஒரு நாள் இரவு வரை வேலை செய்து சோர்வுடனும் தளர்ச்சியுடனும் வீட்டிற்கு வந்தான். வீட்டுக்குள் வந்த உடனே அவன் மகன் கேட்டான், அப்பா, நீ 1 மணி நேரத்தில் எவ்வளவு சம்பாதிக்கிறீர்கள்? அந்த மனிதன் கோபமாக பார்த்து சொன்னான், 100 ரூபாய். மகன் கேட்டான், அப்பா, எனக்கு 50 ரூபாய் கடன் கொடுக்கலாமா? இதை கேட்டதும் மனிதன் சீற்றம் அடைந்தான். அதற்காகத்தான் இந்த முட்டாள் கேள்விகள் எல்லாம் கேட்டாயா? எதையாவது பொம்மை வாங்கணுமா? வேண்டாத சாதனங்கள் வாங்கணுமா? போய் உன் அறைக்கு போய் தூங்கு. மகனின் கண்களில் கண்ணீர் ஊறியது. அவன் ஓடிக்கொண்டு சென்று தனது அறைக்குள் அடைந்தான். சில நேரம் கழித்து தந்தை அமைதியாகி மகனின் அறைக்குள் சென்று சொன்னான், மகனே, மன்னிச்சுடு. கோபத்தில் நான் கெஞ்சமான வார்த்தைகள் பேசியிருந்தேன். இதோ இந்த 50 ரூபாய் எடுத்துக்கோ. மகன் உடனே எழுந்து தனது அலமாரியிலிருந்து சில நாணயங்களை எடுத்துக்கொண்டு எண்ணத் தொடங்கினான். அதை பார்த்த தந்தைக்கு மீண்டும் கோபம் வந்தது. உன்கிட்டே ஏற்கனவே பணம் இருந்திருக்கே, அப்படியேனா என்னிடம் ஏன் கேட்ட? மகன் மெதுவாக பதில் சொன்னான், முன்னாடி என்கிட்ட போதல, ஆனால் இப்போ முழு 100 ரூபாய் இருக்கு. இந்த 100 ரூபாய்க்கு உங்க 1 மணி நேரத்தை வாங்கிக்கலாமா? தயவு செய்து இந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நாளைக்கு 1 மணி நேரம் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க. உங்களுடன் உட்கார்ந்து சாப்பிட நான் விரும்புறேன். இதை கேட்ட தந்தையின் கண்களில் கண்ணீர் கலங்கியது. வாழ்க்கையின் மிகப்பெரிய பாடம் ஒன்றை அவர் கற்றுக்கொண்டார். நண்பர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் இதே மாதிரிதான் நடக்கிறது. இந்த வேகமான வாழ்க்கையில் நாம் சம்பாதிக்கும் வேலையிலேயே முழுவதும் மூழ்கிப் போய் விடுகிறோம். நமக்கு அன்பு கொடுப்பவர்களை அவர்களுக்காகத்தான் நாம் உழைக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறோம். பணம் சம்பாதிக்கும் ஓட்டத்தில் மனிதர்களை இழந்து விடாதீர்கள்.